ஹாய் மக்களே. நேற்று செவ்வாய்க்கிழமைனால அங்காளம்மாவை வந்து பார்க்கறதுக்காக மின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என் பொண்ணு பொம்மை சேனல் பார்த்துட்ருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். அவள் அமைதியாக இருக்க காரணமே பொம்மை சேனல் பார்த்துட்ருக்கா. ஸோ சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ நான் ஆஃபீஸ்லேயும் பண்ணணும், வீட்லேயும் பண்ணணும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஃபீஸில் வீட்டில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்து டிஃபன் கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு டிஃபன் செஞ்சிட்டு இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் அவங்க அம்மா வீட்டிலே சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான். அவங்க காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காரக்குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 2 பேருக்கு என்ன, அவள் ஒரு தோசை சாப்பிடுவா, நான் 2 தோசை சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஸோ அதனால் அவளுக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அதுங்களே அவளுக்கு பசி எடுத்துச்சு போல். அம்மா தோசை ஊற்றுறியா இல்லையாம்மா, என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அது மேலே ஏறின்னு. ஒரு வழியாக ஊற்றி அவளே சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு தோசையை பிச்சு போட்டிருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் மந்த்து போகிறா. ஸோ அதனால் ஸ்கூலில் வந்து அவளே தான் சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன் அவளுக்கு. அவள் வந்து சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாள். பட் நான் தான் கம்பல் பண்ணி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவள் அது மீன் குழம்புன்னு நினச்சிட்டு சரிம்மா கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னோடனே அந்த அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு இது மீன் குழம்பு இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு குத்துருச்சு என்கிட்ட, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரியாக்ஷன் பார்த்தீங்களா, நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் சரி நைட்டு கொஞ்சம் பெண்டிங் வேலை முடிச்சுட்டா காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற மார்னிங் சமையல் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த விளக்குறதே பெரிய கடுப்பாக இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சிடலாம், அந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சமையல் செஞ்சவே நிறைய பாத்திரம் சேர்ற மணிக்கே இருக்கும். அது நான் யூஸ் பண்ணாலும் சரி, என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அது நிறைய பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். அந்த பாத்திரம் கழுவுறது தான் எரிச்சலாக வருது. ஆனால் நான் க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக சிங்க்கு, அந்த கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு மேலே போட்ட கோலம் அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே க்ளீன் பண்ணால் காலையில் மார்னிங் ஈஸியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு. அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தேன் நான். என் பொண்ணு வேறு குரல் கொடுத்துட்டே இருந்தான், அம்மா சீக்கிரம் வாம்மா, என்னம்மா பண்ணுற, மணி 5 மணியே ஆச்சுமா. அவளுக்கு சொல்ல தெரியாது. ஸோ 5 மணின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே சிங்க்கு வந்து பாத்திரம் விளக்குன உடனே வந்து நார் போட்டு நல்லா தேய்ச்சிடுவேன். ஏன்னா அது எண்ணெய் பிசுவாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு விம் ஜெல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன் நான். எல்லா டைமும் பாத்திரம் விளக்குறப்ப நான் அந்த வேலையை மறக்காமல் பண்ணிவிடுவேன் நான். ஸோ சிங்க்கு நான் பார்க்க அப்படியே புதுசாக இருக்க மணிக்கு இருக்கும். 3 மணிக்கு எழுந்திரிச்சேன் இன்னைக்கு. ஸோ 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 3:30க்கு தான் கதவை திறந்தேன். 4:30க்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு அந்த பூவை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மாற்றுறேன் அந்த பூ. அதனால் வாசல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். வெளியே நைட்டே கோலம் போட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து நலவாசலில் கோலம்லாம் எனக்கு போட தெரியாது. ஸோ ஒரே டிசைனாக போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு தான் சரி இது ட்ரை பண்ணுவோம். எனக்கு வரவே வராது கோலப்பொடியில் போடுறதுக்கு, கோலமே போட தெரியாது. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். எனக்கு பூ கட்ட தெரியாது, கோலம் போட தெரியாது. ஆனால் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டனால இப்போ நல்லா கட்டுறேன். மல்லிப்பூவே வந்து நல்லா உருண்டையாக கட்டுவேன். ஆனால் என்ன நசுக்கிடுவேன், அந்த பூவை வந்து கட்டுறேன்னு பேரில் உருண்டையாக கட்டுவேன். பட் மல்லிப்பூ வந்து முட்டாக இருக்கிறத வந்து நசுக்கி அப்படியே மலர்ந்த மாதிரி ஆகிடும் நான் கட்டி முடிக்கிறேங்குள்ளே. ஸோ இன்னைக்கு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன், சரி இந்த மாதிரி போடுவோம் நல்லா இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள நிறைய வாசலில் எனக்கு இந்த கோலம் தான். ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்களே, அது சுத்துக்கோலம்னு சொல்லுவாங்க, அது போடக்கூடாது சாமி கும்பிட்றப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். வெளியே வாசலில் வேற என்ன கோலம் போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை போட்டு விட்டுட்டேன் நான், 4 புள்ளியில் வர கோலத்தை. ஸோ இன்னைக்கு நிலவாசல் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரே டிசைனை போடாமல் இன்னைக்கு நியூவாக ட்ரை பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ பிரம்ம பூஜைக்காக 5 விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு வந்து என் பொண்ணோட டைரி மில்க் இருந்துச்சு. ஸோ அதை தான் சாமிக்கு வந்து வச்சேன். கற்பூரம் காட்டிகிட்டு இருந்தேன். நான் உள்ளே காட்டிட்டு வெளியே நலவாசலையும் காட்டிடுவேன். இன்னைக்கு வந்து போற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு 2 அங்காளம்மாவும் வாராயம்மா முருகர் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுவே கிட்டத்தட்ட எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப லாங் வேறையா கந்த சஷ்டி கவசம். அதை நான் பாட்டா பாடுறதா இல்லை, ஏன்னா நான் பாட்டா கேட்டு அதை படிக்கிறதுனாவே அந்த பாட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோடனே காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. ஸோ பால் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருந்தேன் நான். அப்புறம் கீரை வந்து நேற்று போய் நான் வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில். சரி கீரையே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்ட மாடிக்குன்னு சொல்லிட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து மார்னிங் விளக்கேற்றினதுக்கப்புறம் 5 நைட்டே ஆயலான்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை, இது ஆஞ்சுனா கண்டிப்பாக லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு கீரை வந்து மார்னிங் தான் 5 விளக்கேற்றிட்டு அப்படியே
சாமி பாட்டை பார்த்துட்டே ஆஞ்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு விஷயம் நான் என்னன்னா, என் பொண்ணு 9 மந்த்தில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் என் பொண்ணு. ஸோ அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, நம்ம குழந்தைய வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ அவளுக்கு ரொம்ப செல்லம், அவங்க பாட்டி தாத்தா அப்படின்ற மாதிரி செல்லம் இருக்கனால நாங்கள் என்ன சொன்னாலும் அவள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஒரு பயமாகவே இருக்குது. இப்போ நான் ஆஃபீஸில் இருந்தால் கூட அங்கே குழந்தை என்ன பண்ணுது, ஏன்னா நிறைய இந்த நியூஸ்லாம் வருதுல்ல, குழந்தைங்க கரண்ட்டில் கை வைக்கிறாங்க, கீழே வந்து விழுகிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வரப்போ எனக்கு வயிற்றுல புள்ளிய கரைக்கும். ஐயோ நம்ம புள்ள என்ன நம்ம நல்லா தான் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஐயோ நம்ம குழந்தை என்ன பண்ணுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், ஐயோ குழந்தை என்ன கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க, கரண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கை வச்சிட போறான்ட்டு. அவள் வந்து அடாப்ட் ஆயிட்டான் அந்த விஷயத்துக்கு. என்னன்னா இப்போ 9 மந்த்தில் நான் விட்டு போகிறப்ப அவளுக்கு விவரம் தெரியாது. பட் ஒரு வயசு 1.5 வயசுலலாம் வந்துட்டு அவன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா காலையில் 10:30 மணிக்கு வீட்டு விட்டு போச்சுன்னா 6 மணிக்கு வரும். ஸோ காலையில் நான் போகிறப்ப அழ மாட்டா. 6 மணிக்கு மேலே நான் எங்கன்னா பேக் எடுத்துன்னு கிளம்புனேன்னா அழ ஆரம்பிச்சிடுவான், அம்மா நம்மளை விட்டுட்டு போகுது. ஆனால் ஆஃபீஸ் போகிறதுன்னு அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்ன வரைக்குமே நான் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபினான்ஷியலாக 2 பேருமே ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனில் வந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ண முடியும். அதனால தான் குழந்தைய விட்டுட்டு போகிறோம். எத்தனை பேர் இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு பயமே இருக்கும், என்னடா இது நம்ம குழந்தைய வந்து நம்ம பார்க்க முடியல, அதுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கு தூங்க வைக்க முடியல அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்குமே ஃபீல் இருக்குது. ஈஸியாக கேட்டுருவாங்க, உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கீங்க, குழந்தைய மாமியார்ட்ட விட்டு வேலைக்கு போகிறீங்க, அங்கே போய் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே நிறையாவே ஏக்கம் இருக்குது, குழந்தைய விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா கீரை கடைஞ்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கீரை செஞ்சு. ஸோ அதனால் கீரை கடைஞ்சிட்டு சாப்பாடு, அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பட்டாணி பயிறு. ஸோ வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து பட்டாணி பயிறு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சிட்டு காலிஃப்ளவருக்கு வந்து பரட்டி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஆஃபீஸ் கிளம்புறப்ப காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் கிளி இருக்குது, அது கூட பாப்பாக்காக தான் வாங்கணும். அது பேர் இங்கி பிங்கின்னு பாப்பா பேர் வச்சுருக்கா. ஸோ துணிலாம் இருந்துச்சு, துணிலாம் மடித்து வச்சுட்டு கிளம்பணும். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.